வெறும் செய்தியா மட்டும் இல்லாம தேர்வுக்கு ஏத்த மாதிரி நிறைய எளிமையான உதாரணங்களோட பேசலாம். சரி, இப்போ நேரா முதல் செய்திக்கு போயிடலாமா? தமிழ்நாட்டோட நீர் மேலாண்மை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ம் முதலமைச்சர் சென்னையில புனல் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைந்த குடிநீர் குறை தீர்க்கும் மையத்தை தொடங்கியிருக்காரு. இது 1916 அப்படிங்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணோட இயங்குது. கரெக்ட். 1916. அதே போல சுற்றுச்சூழல் சார்ந்து இன்னொரு முன்னெடுப்பும் நடந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டத்துல கழுவெளி உவர்நில பறவைகள் சரணாலயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல அகரம் காப்பு காடுகள் பகுதியில சர்வதேச பறவை மையத்துக்கு, அதாவது ஐபிசிக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க. ஆமா. அடுத்து தேசிய அளவுல ஒரு சமூக நியமனம். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அதாவது டிஎம்சி மூத்த வழக்கறிஞர் மேனகா குருசாமி அவர்களை மாநிலங்களவைக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதாவது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய தகவல் என்னன்னா, இவங்க இந்தியாவின் முதல் வெளிப்படையான LGBTQ+ நாடாளுமன்ற உறுப்பினர். இது தேர்வு நோக்குல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். உண்மைதான். இப்போ தொழில்நுட்பம் பக்கம் கொஞ்சம் போலாம். டியூவியன் மற்றும் செராஃபைட் அப்படிங்கிற நிறுவனம் சேர்ந்து உலகத்தோட மிகச் சிறிய QR குறியீட்டை உருவாக்கி கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. இதோட அளவு வெறும் 2 சதுர மைக்ரோமீட்டர்கள் தானாமே. ஆமாங்க. இது எந்த அளவுக்கு சின்னதுன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ரோட்ல பாக்குற ஒரு பிரம்மாண்டமான விளம்பர பலகையா எடுத்து வெறும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பாக்டீரியாவை விட சின்ன அளவுக்குள்ள சுருக்கல எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இது மிகச்சிறியது. பிரம்மாண்டமான தொழில்நுட்பம் இது. சரி, இப்போ அப்படியே வரலாற்று பக்கம் போலாம். சிங்கப்பூர் கடற்பகுதியில 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது சுமார் 650 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு கப்பலோட சிதைவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமானது அந்த கப்பல் எந்த வம்சத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தான். இது 1271 இருந்து 1368 வரைக்கும் இருந்த யுவான் வம்சத்தை சேர்ந்த கப்பல். நிறைய பீங்கான் பொருட்களை இது ஏற்றிச் சென்றிருக்கு. அடுத்து சர்வதேச பாதுகாப்பு பத்தின ஒரு செய்தி. ஈரானோட தலைநகர் ஜெஹரான்ல இருக்கிற ராணுவம் மற்றும் அணுசக்தி தளங்களை குறிவச்சு இஸ்ரேல் ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இந்த ராணுவ நடவடிக்கையோட பெயர் லயன்ஸ் ரோர் நடவடிக்கை, ஆபரேஷன் லயன்ஸ் ரோர். இத தேர்வர்கள் கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். ஆமா. அடுத்து கலை, சுகாதாரம், அப்புறம் தமிழ்நாடோட சில கட்டுப்பாடுகள் பத்தி பார்க்கலாம். முதல்ல ஒரு மகிழ்ச்சியான சிலை மீட்பு. இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் நம்ம இந்தியாவுக்கு ஒரு சிலையை திருப்பி அளிச்சிருக்காங்க. கரெக்ட். அது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருமங்கை ஆழ்வாரின் வெண்கல சிலை. இது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புல இருக்கிற ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமானது. அதே மாதிரி சுகாதாரத்துறையில ஒரு பெரிய சாதனை. ஹான்சன் நோய், அதாவது தொழுநோயை முற்றிலுமா ஒழிச்சதுக்காக உலக சுகாதார அமைப்பு சிலிநாட்டை அதிகாரப்பூர்வமா சரிபார்த்திருக்காங்க. இதுல 2 மைல் கற்கள் இருக்கு. ஒன்னு, அமெரிக்கா கண்டங்கள்லயே இந்த நோயை ஒழிச்ச முதல் நாடு சிலி. 2வது, உலக அளவுல இந்த சாதனையை படைச்ச 2வது நாடு சிலி. இதோட சேர்த்து ஒரு முக்கிய தினத்தையும் பார்த்திடலாம். மார்ச் 5, 2026 சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம். கண்டிப்பா. அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஒழுங்குமுறை விதியை பத்தி பேசலாம். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை விதிகள் 2023. இதுல எதற்கெல்லாம் தடை, எதற்கெல்லாம் அனுமதி அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. ஆமா, தடை செய்யப்பட்டவை பட்டியல்ல அரசியல், வகுப்புவாத, பிளவுபடுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கிடையாது. மதம், சாதி, இனம், மொழி அடிப்படையில வெறுப்பை ஊக்குவிக்கிற எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. முக்கியமா கல்வி தொடர்பில்லாத அமைப்புகள் பள்ளி வளாகத்துல நுழையவே தடை. அப்போ அனுமதிக்கப்பட்டவை என்னென்ன? கலாச்சார நிகழ்வுகள், சமூக சேவை திட்டங்கள், அப்புறம் இரத்த தான முகாம்களுக்கு அனுமதி இருக்கு. நினைவேந்தல் நிகழ்வுகளை பொறுத்தவரைக்கும் அது அரசியல் மற்றும் பிரிவினை சாராதவையாயிருந்தா அரசோட முன் அனுமதியோட நடத்தலாம். இது எந்த அரசியல் சார்பும் இல்லாத மாணவர்களோட நலனுக்கான ஒரு விதிமுறை. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி பகுதிக்கு வரப்போறோம். தமிழ்நாட்டோட புதிய ஆளுநர் மாற்றம். ஆமா, செப்டம்பர் 18, 2021 இருந்து நம்ம தமிழக ஆளுநரா இருந்த RN ரவி அவர்கள் இப்போ மேற்கு வங்க ஆளுநரா மாற்றப்பட்டிருக்காரு. மேற்கு வங்கத்துல CV ஆனந்த் போஸ் இடத்துக்கு இவர் போறாரு. அப்போ தமிழ்நாட்டுக்கு கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேகர் தமிழக ஆளுநரின் பணிகளை தற்காலிகமா மேற்கொள்வார். இதோட சேர்த்து மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு.
இந்த 3 பேரையும் தேர்வர்கள் பொறுத்துக பகுதிக்காக தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாலிட்டியில இன்னொரு ஆழமான வரலாறு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு சட்டசபையில ஏன் 234 இடங்கள் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கே இருக்கு. 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அமைக்கப்பட்ட நீதிபதி ஜே.எல். கபூர் தலைமையிலான எல்லை நிர்ணய ஆணையம்தான் இதுக்கு அடிப்படை. ஆமா, அரசியலமைப்பு விதி 170 மற்றும் 1962 சட்டத்தின் பிரிவு 8B படி மாநில சட்டமன்ற இடங்கள் மக்களவை இடங்களின் ஒருங்கிணைந்த பெருக்கலா, அதாவது இன்டெக்ரல் மல்டிப்ளா இருக்கணும். அதே மாதிரி விதி 81 சப்செக்ஷன் 1 படி மக்களவை அதிகபட்ச இடங்கள் 500ன்னு வரையறுக்கப்பட்டு அதுல 14 மாநிலங்களுக்கு 493 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. ஆனா இதுல பிரச்சனை என்னாச்சுன்னா 1951 இருந்து 1961க்குள்ள சராசரி மக்கள் தொகை கணிசமா அதிகரிச்சது. இதனால மெட்ராஸ் மாநிலம் தன்னோட 2 மக்களவை இடங்களை இழந்து 41 இருந்து 39ஆ குறைஞ்சது. இங்கதான் சிக்கல். பழைய பெருக்கல் முறைப்படி பார்த்தா 1 மக்களவை தொகுதிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள். அப்போ 39 5ஆல பெருக்குனா வெறும் 195 இடங்கள் தான் வரும். ஆனா அப்போ இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகம். இது எப்படி சரி செய்யறது? இது ஏதோ தாறுமாறான முடிவு கிடையாது. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சரிசெய்தல். அந்த பெருக்கல் என்ன 5லிருந்து 6 ஆக அந்த ஆணையம் உயர்த்துச்சு. அதனால 39 × 6 மொத்தம் 234 தொகுதிகள் அப்படின்னு திருத்தப்பட்ட சூத்திரம் உருவாச்சு. எக்ஸாக்ட்லி. இந்த 39 × 6 = 234ங்கிற லாஜிக்க தேர்வர்கள் மறக்கவே கூடாது. சரி, இப்ப யூனிட் 9க்கான பகுதி 1950லிருந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றம். 1968ல பேரறிஞர் அண்ணாவோட பார்வை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. தொழில்கள் உழைப்பு சார்ந்ததா இருக்கணும், குறிப்பா விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னாரு. அதோட தொடர்ச்சியா 1969ல குத்தகை நில பதிவு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1970ல நில உச்சவரம்ப 30 ஏக்கர்ல இருந்து 15 ஏக்கரா குறைச்சு திருத்தப்பட்ட சட்டம் வந்துச்சு. 1973ல கை ரிக்ஷாக்கள் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டது. குத்தகைதாரர்கள் 5 ஏக்கருக்கு மிகாம நிலத்தை வாங்கிக்கிற உரிமை கொடுக்கப்பட்டது. போக்குவரத்து தேசியமாக்கப்பட்டது. இங்க ஆண்டோனியோ கிரைம்ஷி சொன்னத நாம நினைவு கூறலாம். திராவிட ஏக்கம் என்பது உயிருள்ள சித்தாந்தத்துடன் கூடிய உயிருள்ள அறிவுஜீவிகளால் தொடங்கப்பட்டது அப்படின்னு அவரு சொன்னாரு. அதே சித்தாந்தம் அடுத்தடுத்து தொடர்ந்தது. 1979ல எம்ஜிஆர் காலத்துல குத்தகை 25% குறைக்கப்பட்டது. இயற்கை பேரிடர் காலங்கள்ல குத்தகைதாரர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சத்துணவு திட்ட மூலமா பள்ளி இடைநிறுத்தல் குறைஞ்சது. தனியார் பொறியியல் கல்லூரிகள் உருவாக்க கொள்கையால ஐடி புரட்சி சாத்தியமாச்சு. அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா காலத்துல இடஒதுக்கீடு 69% உயர்த்தப்பட்டு சமூக நீதி உறுதி செய்யப்பட்டது. இதோட ஒட்டுமொத்த முடிவுரை என்னன்னா, இந்த கொள்கைகள் தான் தாழ்த்தப்பட்ட சாதியினரிடையே அரசியல் அதிகாரத்தை ஒருங்கிணைச்சு தமிழ்நாட்டை ரொம்ப தொழில்மயமான மாநிலமா மாற்றிருக்கு. கரெக்ட். இப்போ தேசிய செய்திகள் பக்கம் போலாம். அறநெறி சார்ந்த AI தரநிலைகள். இந்திய அரசு மேக கணினி, அதாவது கிளவுட், தரவு மைய செயல்திறன் மற்றும் அறநெறிசார் AI-க்கான நாட்டின் முதல் தரநிலைகளை BIS 2018 கீழ் அறிவிச்சிருக்காங்க. இது ISO மற்றும் IEC-யோட இணைக்கப்பட்டிருக்கு. இதுல CER, அதாவது குளிரூட்டும் திறன் விகிதம் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்கு. இதை சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீட்டு ஏசிக்கு எப்படி ஸ்டார் ரேட்டிங் இருக்கோ அதே மாதிரி பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர்கள் அதிக சூடாகாம இருக்க அளவிடுற தொழில்நுட்பம் இது. அருமையான உதாரணம். அடுத்த பாதுகாப்பு துறையில ஆபரேஷன் ஷங்கல்ப், அதாவது ஷங்கல்ப் நடவடிக்கை. மேற்கு ஆசியாவில் இருக்கிற பதட்டங்கள் காரணமா இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இந்த கடல்சார் பாதுகாப்பு பணி ஜூன் 19, 2019லேயே தொடங்கப்பட்டது. இந்திய பெருங்கடல் பிராந்தியம், ஹார்முஸ் ஜலசந்தி, ஓமன் வளைகுடா மற்றும் ஏடன் வளைகுடா பகுதிகளில் இந்திய வணிக கப்பல்களை பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம். இப்போ சர்வதேசம். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில ஒரு உத்திசார் எரிசக்தி கூட்டு $1.9 பில்லியன் மதிப்புல 2027ல இருந்து 2035 வரைக்கும் 10,000 டன் யுரேனியம் சப்ளை செய்ய காமகோ நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம $50 பில்லியன் வர்த்தக இலக்கோட CEPA பேச்சுவார்த்தை நடக்குது. ISA மற்றும் GPA கூட்டணிகள்லயும் கனடா இணைஞ்சிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி ஸ்காட்லாண்ட்ல இருந்து.
ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் எனப்படும் நீர் தகனத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் யுகே நாடு ஸ்காட்லாந்து தான். நீர் தகனம்னா நெருப்ப பயன்படுத்தாம நீர், வெப்பம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வச்சு வெறும் 90 நிமிஷங்கள்ல உடலை சிதைச்சு சாம்பலாக்குற ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறை இது. கரெக்ட். அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம். 541 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகள்ல ஸ்டெட்ரேன்ஸ் அப்படிங்கிற வேதியியல் புதைப்படிவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் விலங்குகளான கடல் பாசிகள் கேம்பிரியன் வெடிப்புக்கு முன்னாடியே குறைந்த ஆக்சிஜன் இருந்த கடல்கள்ல வாழ்ந்திருக்கு. பூமியில கடலை கண்டுபிடிச்ச மாதிரி செவ்வாய்க்கோள்லயும் கடல் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. சீனாவோட தியான்வென் 1 திட்டத்தோட ஜுராங் உளவி இதை உறுதி செஞ்சிருக்கு. ஆமா, உட்டோப்பியா பிளானிட்டியா பகுதியில பழங்கால டியூட்டிரோனிலஸ் கடல் இருந்ததற்கான ரேடார் தரவுகள் அந்த உளவி கொடுத்திருக்கு. செவ்வாய் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பசிபிக் பெருங்கடல்ல 4000 மீட்டர் ஆழத்துல கிளாரியன் கிளிப்பர்டன் மண்டலம் அப்படிங்கிற இடத்துல டார்க் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரிய ஒளியே இல்லாத இடத்துல எப்படி ஆக்சிஜன் வரும்? அங்க இருக்கிற மாங்கனீஸ், நிக்கல், கோபால்ட் மாதிரியான பல்லுலோக முடிச்சுகள் ஒரு பேட்டரி மாதிரி செயல்பட்டு ஆக்சிஜனை உருவாக்குது. இது ஒளிச்சேர்க்கை விதியையே கேள்விக்குள்ளாக்குது. ரொம்ப பிரமிப்பான விஷயம். சரி, இப்போ சுற்றுச்சூழல் மற்றும் அறிக்கைகள். தூத்துக்குடி வள்ளநாடு புல்வாய் சரணாலயத்துக்கு பக்கத்துல வெறும் 1.7 இருந்து 1.9 கிலோமீட்டர் தூரத்துல அமையவிருந்த 6.02 ஹெக்டர் குவாரி திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதாவது NGT, உத்தரவிட்டிருக்காங்க. இதுல நாம கவனிக்க வேண்டியது, புல்வாய் விலங்கு 1972 வனவிலங்கு சட்டத்தின் அட்டவணை 1 கீழ் அதிகபட்ச பாதுகாப்பு பெற்ற விலங்கு. அடுத்து உலக உடல் பருமன் அட்லஸ் 2026 அறிக்கை WOF வெளியிட்டது. குழந்தை பருவ உடல் பருமன்ல சீனாவுக்கு அடுத்து இந்தியா 2வது இடத்துல இருக்கு. 2025ல 41 மில்லியன் குழந்தைகள் அதிக BMI-யோடும் 14 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமன் பிரச்சனையோடும் இருப்பாங்கன்னு, இது 2040ல 20 மில்லியனா உயரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கிய தினம் நீடித்த வளர்ச்சிக்கான உலக பொறியியல் தினம் 2026. இது மார்ச் 4 அன்று ஜகார்த்தாவில் அனுசரிக்கப்பட்டது. இதோட கருப்பொருள் ஸ்மார்ட் இன்ஜினியரிங் ஃபார் அ சஸ்டெய்னபிள் ஃபியூச்சர் த்ரூ இன்னோவேஷன் அண்ட் டிஜிட்டலைசேஷன். இப்போ மீண்டும் தமிழ்நாடு முன்முயற்சிகள். ரொம்ப முக்கியமான கலைஞர் கனவு இல்லம் திட்டம். 2030க்குள்ள 7 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இதுல ஊரகப் பகுதிகளில் 5 லட்சம், நகர்ப்புறங்கள்ல 2 லட்சம் வீடுகள். அடுத்தது நலமுடன் தமிழ்நாடு 2030 வளர்ச்சி திட்டங்கள். சுகாதாரத்துல அனைவருக்கும் காப்பீடு, தொற்றா நோய்கள் கண்டறிய சிறப்பு முகாம்கள், பேறுகால இறப்பு குறைப்பு, அப்புறம் மாவட்டம்தோறும் மனநலம் மையங்கள். வேளாண்மையில நிகர சாகுபடி பரப்ப 50 லட்சம் ஹெக்டேரா உயர்த்துறது, 43 லட்சம் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் கொடுக்கிறது, அதுபோக இயற்கை விவசாயம் 17,000 ஹெக்டேர், உயிர் வேளாண்மை 1 லட்சம் ஹெக்டேர், நுண்ணீர் பாசனம் 21 லட்சம் ஹெக்டேர்னு விரிவுபடுத்துறாங்க. மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கி உணவு உற்பத்திய 125 லட்சம் மெட்ரிக் டன்னா உயர்த்துறதும் இதோட இலக்குதான். கல்வி மற்றும் வீடமைப்புல வெற்றி பள்ளிகள் விரிவாக்கும், ஸ்மார்ட் வகுப்பறைகள், உயர்கல்வி சேர்க்கைய 90% உயர்த்துறது, எல்லா நிறுவனங்கள்லையும் AI ஆய்வகங்கள் அமைக்கிறது, வீடற்ற ADST குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குறது. ஊரக வளர்ச்சி மற்றும் பொருளாதாரத்துல உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம். குறிப்பா 2030க்குள்ள தமிழ்நாடு $1 ட்ரில்லியன் பொருளாதாரமா மாறணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். மாநில நியமனங்கள்ல ஆளுநர் புதிய தகவல் ஆணையர்களா ஓய்வு பெற்ற IAS அதுல்ய மிஸ்ரா மற்றும் ஓய்வு பெற்ற IPS அபய்குமார் சிங் ஆகியோரை நியமிச்சிருக்காரு. இது RTI சட்டம் 2005 பிரிவு 15 சப்செக்ஷன் 3 படி நடக்குது. இந்த தேர்வு குழுவுல முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் ஒரு அமைச்சர் இருப்பாங்க. ஆணையர்களோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இப்போ கடைசி பகுதி, தேசிய நிகழ்வுகள் மற்றும் உடல் நலம். மத்திய கிழக்கு போர் காரணமா சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு அவசர உத்தரவு போட்டிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கீழ் புரோபேன் மற்றும் பியூட்டேன் ரசாயனங்களை பெட்ரோ ரசாயன பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க. அடுத்து CREA அமைப்பு வெளியிட்ட PM 2.5 மாசு அறிக்கை. 238 நகரங்கள்ல 204 நகரங்கள் இந்திய வரம்பான 40 மைக்ரோகிராம மீறியிருக்கு. WHO வரம்பு வெறும் 5 தான். அதிக மாசு உள்ள நகரங்கள்ல காசியாபாத், நொய்டா, டெல்லி முன்னணியில இருக்கு. தூய்மையான நகரங்கள்ல கர்நாடகாவோட சாமராஜ நகர் முதலிடம். பெங்களூரு இந்திய வரம்புக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கு.
அதுபோக நிதி ஆயோக் மற்றும் யூனிசெஃப் சேர்ந்த இம்பாக்ட் 4 நியூட்ரிஷன் தளம் மூலமா விக்சித் பாரத் 2047க்கு ஏற்ப தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அசாம்ல பிரம்மபுத்திரா ஆற்றின் கரையில, அதாவது தேசிய நீர்வழிப்பாதை 2ல இந்தியாவின் முதல் ஆற்றுவழி கலங்கர விளக்கங்கள் 4 இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கு. பில்கிபீல், பாண்டு, சில்காட், அப்புறம் பிஸ்வநாத் காட். இறுதியா உடல் நலம். கருப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்க WHOவின் 90-70-90 இலக்கு 2030க்குள்ள நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 28, 2026ல தொடங்கப்பட்ட HPV தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 14 வயதுடைய 1.2 கோடி சிறுமிகளுக்கு கார்டுசைல் குவாட்ரிவாலண்ட் ஒற்றை தவணை தடுப்பூசி இலவசமா வழங்கப்படுது. இதோடு ஒரு கூடுதல் தகவலா, இந்தியா உலகின் 2வது பெரிய மீன் உற்பத்தி நாடா இருக்குங்கிறதையும் பதிவு செஞ்சுக்கலாம். தேர்வரான உங்களுக்கு இன்று ஏராளமான தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். ஒவ்வொரு வார்த்தையும் தேர்வுக்கு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். தொடர்ந்து இதுபோல ஒவ்வொரு நாளும் நடப்பு நிகழ்வுகளை துல்லியமா படிக்க ரேமாக்ஸ் அகாடமியை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. டார்க் ஆக்சிஜன் உருவாகுது என்பதையும், ஆக்சிஜனே இல்லாத காலத்துல பழங்கால விலங்குகள் வாழ்ந்தன என்பதையும் இன்று பார்த்தோம். நமது பூமியின் இருண்ட மற்றும் காணப்படாத மூலைகள்ல எதிர்கால அறிவியலையே மாற்றக்கூடிய இன்னும் எத்தனை ரகசியங்கள் ஒளிந்திருக்கலாம் என்று சிந்தித்துப் பாருங்கள். நல்லா படிங்க, வெற்றி நிச்சயம்.